வசனத்தை வாசிப்போமா தியானத்திற்காக? எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிப்போம். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு. ஆமென். இங்கு நாம் பார்க்கும்போது ஒரு யுத்தம் பேசலாம். என்னது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கு ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். போராட்டங்கள். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அது நமக்கு இதில் இணைக்க வேண்டியதல்ல, ஆனாலும் யூதாவின் புஸ்தகம் அதோட 4 வசனத்தை வாசிப்போம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட அந்த வசனத்தோடு பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமா என்ன செய்ய வேண்டுமா? போராட வேண்டும். ஆமென். அப்போ அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது போராட்டம். அல்லேலூயா. இதெல்லாம் இதில் உள்ளதான், இதில் இணைக்கப்பட்டு வார வசனங்கள் தான் இது. ஆமென். அதுதான் இங்கு நம்ம வாசித்து 12 வசனம் 4 அந்த அதனுடைய 6, 12. அப்போ அந்த போராட்டம் என்பது எதோடல்ல, மாமிச சரீரம் உடைய ஒரு மனிதனுடன். ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனோடு நமக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை, சண்டை இல்லை, அடிதடி இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்போ சில பிரச்சனை, போராட்டம், சில சூழ்நிலைகள் வரும்போது நாம் எதிரியாக பார்ப்பது நம்ம யாரை தான் பார்க்குறோம்? மனுஷனை நாம் யாரை பார்க்குறோம்? எதிரியாக பார்க்குறோம். அல்லேலூயா. பக்கத்து வர ஒன்று சொல்லிட்டா அவனை நம்ம என்ன செய்கிறோம்? எதிரியாக. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு நபர் ஒன்று பேசுகிறார்கள், ஒன்று செய்கிறார்கள் என்றால் அல்லேலூயா, அது அவர்களாக செய்வதல்ல. ஆமென். ஆமென். நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை ஆமென் துக்கப்படுத்துவதற்காக சத்துரு அவர்களுக்கு பின்னால் நின்று என்ன செய்கிறான்? அவர்களை செயல்படுத்துகிறார். அதான் எங்க சொல்றோம், மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் சொல்ற மனித வர்க்கத்தோடு அல்ல, இன்னும் சொல்லும்போது உடல் அற்றவைகளோடு. ஆமென். அதான் மாமிச ரத்தம் சொல்லும்போது சரீரம். அல்லேலூயா. அப்போ மனுஷ வர்க்கத்தோடு அல்ல, உடல் அற்றவைகளோடு. அடுத்தது காணக்கூடாத உலகத்தில் ஆளுகை செய்கிறதான பொல்லாத ஆவிகள் என்று சொல்லப்பட்டு வசனத்தினுடைய அந்த பைபிள் விளக்க இதுகளில் படிக்கும்போது அப்படி வருகிறது. அல்லேலூயா. அப்படி என்றால் காணக்கூடாத, கண் பார்வையில் இல்லை, ஆனால் நாம் பார்வையில் இருக்கிற மனுஷனிடத்தில் மோதுகிறோம். ஆமென். அதாக தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரிடத்திலும் எப்படி ஒரு சமாதானமாக இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை நீங்கள் என்ன செய்யுங்க? சிநேகியுங்கள். ஆமென். அப்போ நமக்கு தீங்கு செய்கிறவரிடத்தில் நம்ம பகையாக கொண்டு நடக்காதபடி அவரிடத்தில் எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு நம்மில் மாற்றம் தேவைப்படும் பாருங்க. அல்லேலூயா. மாற்றப்பட்டால் வெளி மாற்றம் எங்க மாறி வெளியே வரணும்? உள்ள மாறி வெளியே வரணும். ஆமென். உள்ள மாறாமல் வெளியே நாம் காட்டுவது மாயமானம். புரியுதா சொல்றது? நல்லா புரியுது. அல்லேலூயா. அப்போ உள்ள மாறி வெளியே அளிக்கிற காட்சி தான் என்னது?
உண்மை. உள்ள மாறாமல் வசனத்தை இப்படி கேட்டன சரி அரைச்சரி சிரிக்கலாம். என்ன சரி நல்லா இருக்கிறீங்களா? அப்படி ஒரு மாதிரி முடியாமல் சிரிச்சது மாதிரி. அல்லேலூயா. பிரைஸ்ராட் பிரைஸ்ராட் நல்லா இருக்கிறீங்கள அவ்வளோ. அப்போ எங்கே மாறல, தேவன் அங்கே தான் பார்க்குறாரு. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆமென் வெளி வேஷத்தை முற்றிலும் நினைச்சது களைந்து விட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்பது நம்முடைய உள்ள மாற்றத்தை கொண்டு வருவது. அதான் ரோமர்ல 12:2 உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. எதனாலே? புதிதாகணும். மனம் என்ன செய்யணும்? புதிதாகணும். புதிதாகிறதுனால நீங்கள் என்ன செய்யணும்? மறு ரூபம். ஆமென். உள்ள மாறும்போது தேவ ராஜ்யத்திற்கு செல்வதற்குரிய தகுதி உள்ள ஒரு மாற்றம் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. ஆமென். அதான் சொல்லப்படுற அந்த மறுரூபத்தின் வாழ்க்கை எங்கே வாழணும்? இங்கே வாழணும். சரீரம் எதுதான்? மாமிச சரீரம் தான். சரீரம் தான் மனுஷ சரீரம் தான். அல்லேலூயா. ஆனால் இந்த மாமிச மனுஷ சரீரம் உடையவர்களாய் பூமியில் வாழும் போதும் ஆமென் உள்ள புதிதாக மாறி ஆமென் அந்த மாறுறவனுடைய செயல்பாடும் வாழ்க்கையும் வெளியே காணப்பட வேண்டும். ஆமென். அப்போ அதற்கு தான் நம்ம சத்தியத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். ஆமென் ஆமென். உள்ள அவர் செயல்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. அது கடைசி பாயிண்ட் சொல்லுகிறது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளை என்ன செய்கிறதா? வகை அறுக்கிறது. நினைவு சரியானதும் தவறானதையும் யோசனைகள் சரியானதையும் தவறானதையும் என்ன செய்கிறதா? பிரிக்கிறது, சுட்டி காட்டுகிறது. அந்த சுட்டி காட்டுகிற தேவ செய்தியாக்கும் சபைக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. அந்த குறை நமக்குள் ஒளிந்திருக்கிற ஆமென் ஆமென் நமக்குள் நமக்கு தெரியாமல் சில குணங்கள் இருக்கும். நம்ம நல்ல குணம்தான், நல்லது தான் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறது சில நேரம் வேதத்துக்கு அது புறம்பானதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நினைச்சார் சத்திய வசந்த மூலமாக நம்ம சுட்டி காட்டுறோம். அப்போ அதனால் உள்ள என்ன புதிதாகுது. தேவையற்றதெல்லாம் என்ன செய்யுது? வெளியேற்றது. அறிக்கை பண்ணி விட்டுறோம். இருதயத்தை சுத்தத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்குறோம். ஆமென். இயேசுவே இந்த சிந்தை எனக்குள்ள இருக்கு. ஆமென். இந்த சுபாவம் எனக்குள்ள இருக்கப்பா. இந்த பார்வை என்னிடத்தில் இருக்கிறது ஆண்டவர். ஹல்லேலூயா. தயவா என்னை மன்னியும். இருந்து வெற்றி பெற்றவனாய் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொண்டு ஜெபித்து உள்ள என்ன செய்யணும்? மாற்றம் வந்து மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக என்ன செய்யணும்? அந்த வாழ்ந்து காட்டணும். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்கும். ஆமென் ஆமென். சிந்தித்து கொண்டிருக்கிறதுலே நிறைய நான் உங்களுக்கு பேசுகிறேன். அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். நமக்கு என்ன இல்லை? மாம்சத்தோடு அல்ல, இரத்தத்தோடு அல்ல, எதோடு? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளின் சேனை. ஒன்று அல்ல. ஆமென். பொல்லாத ஆவிகள் எங்கே இருக்கான்? வானமண்டலத்தில். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் பூமியில் இருக்கிறோம், தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. பொல்லாத ஆவிகள் சேனை எங்கே இருக்கு? வானமண்டலத்தில். ஏன் அந்த வழியில நம்ம தேவனோட ஐக்கியப்பட வேண்டியது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, அதனுடைய செக்ஷன் ஒரு தனி, அதான் வேற ஒரு நாள் உங்களை நான் பேசுகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, பாருங்கள், அதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லும்போது, பேதுருவை கர்த்தர் பாராட்டினார். எப்போ? இயேசு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி
அந்த வெளிப்பாடு பெற்றதை அங்கு சொன்ன உடனே அல்லேலூயா, பேதுருவே நீ யாரு? பாக்கியவான். ஆமென். இது உனக்கு மாமிசம் ரத்தம் உனக்கு என்ன செய்யல, வெளிப்படுத்தவில்லை. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இது உனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொன்னவுடன் அல்லேலூயா, அவனுக்குள் ஒரு எண்ணம் உருவாகியிருக்கிற சிந்தை. ஆமென், ஆமென். அப்போ எல்லாரும் பார்க்கலும் நான் யாரு? முதன்மையானவன் என்ற ஒரு சிந்தை அங்கு வந்திருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரையும் பார்க்கலும் நான் எப்படிப்பட்டவன் சொல்லு? முதன்மையானவன். ஏனென்றா கர்த்தருடைய பாராட்டுதலுக்கு உட்பட்டவனை மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னை பாராட்டி விட்டார். நீ பாக்கியவான். உனக்கு இந்த வெளிப்பாடு வேற யாரும் சொன்னதில்லை, யாரு? தேவனே கொடுத்துட்டார் என்று சொன்ன உடனே அவனுக்குள்ள என்னாச்சு? பெரிய சிந்தை, பெருமை, மனமேற்றுமை. இந்த பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளுடைய போராட்டம். ஆமென். பாருங்க, அதான் நான் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். பேதுருவுக்கு கிடைத்த வெளிப்பாட்டினால் அல்லேலூயா கர்த்தர் அவனை புகழ்ந்து விட்டார். நீ பாக்கியவான். அல்லேலூயா. அந்த கர்த்தர் சொன்ன அந்த புகழ்ச்சியின் வார்த்தை ஆமென் அவனுக்குள்ள என்ன உண்டாச்சுன்னா, முதன்மையானவன் நான் எல்லாரையும் பார்க்கலும் என்ற ஒரு சிந்தைக்குள் கொண்டு சென்று விட்டான். ஆமென். அந்த நான் முதன்மையானவன், யாருக்கு கிடைக்காத வெளிப்பாடு எனக்கு கிடைச்சது. மற்ற சர்ச்சையில் இங்கே ஒரு ஆள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ உங்களை ஒரு ஆளை பார்த்து நீ ரொம்ப திறமையான ஆள், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், உன்னை சில கர்த்தர் உன்னை கூட பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், அந்த கிருவியை கொடுப்பார், இந்த கிருவி நீ பொண்ணை அப்படி மாற்றுவார், இப்படி மாட்டார் சொன்னால் உங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? பரவாயில்ல, பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு, அவ்வளோதான், நம்ம அவ்வளோதான், பிடிச்சா கிடைக்காது. விளையாட சொல்லு, பாஸ்டர் என்னை பாராட்டினார் சொல்லுவோமா இல்லையா? என்னை பாராட்டினார். அப்போ இதனால் மற்றவங்களுக்கு என்ன வந்துடும்? ஒரு பொறாமை வந்துடும். பேசணும். அல்லேலூயா. அப்போது இவனுக்குள் நினைக்கிறான், நினைத்ததனுடைய விளைவு அதே அதிகாரத்தில் அங்கே வெளிப்படுது. கர்த்தர் ஆமென். சிந்தனையில் ஏற்பட்டதனுடைய விளைவாக்கம் சில வசனங்கள் கழிந்து இயேசுவையே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வார்த்தை உச்சரிக்கிறான். அதை தாண்டி போகும்போது ஏன் சொல்கிறாரு, இது முதல் மனுஷகுமாரன் என்ன செய்யப்படுவான்? ஆவியுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அதை பல பாடுகள் பட்டு சொல்ல தொடங்கினார். நல்லப்போ இயேசுவின் பாடு மரணத்தை குறித்து அவர் நினைச்சு ஆரம்பித்தார். சத்தமா சொல்லு, சொல்றார். ஆண்டவர் பாராட்டி சில வசனங்கள் கழிந்தவுடன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? அடுத்த வசனம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இயேசு பாராட்டின போது, அந்த வெளிப்பாடு கிடைத்த போது, அல்லேலூயா, ஆமென், இயேசு யார் என்பதை குறித்த தெளிவான வெளிப்பாடு பெற்ற பிறகு, அல்லேலூயா, சத்துரு அவனுக்குள்ள என்ன செய்கிறான்? கிரியை செய்கிறான். சொல்ற புரியுதா? ஆமென். இதுதான் விஷயம். நல்லா புரிந்து கொள்ளணும். இதில் இந்த ஏரியாவில் நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. என்ன பாயிண்ட் சொல்றேன்னா, நல்லா கவனிக்கணும். உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உன்னை ஏதாவது நிலையில் தேவன் பயன்படுத்த திட்டம் வைத்திருக்கிறார் என்பது உனக்கு ஆவியில் வெளிப்பட்டு விட்டது என்றால், அல்லேலூயா, அல்ல சத்திய வசனத்து மூலமாக உன்னோட கர்த்தர் பேசிவிட்டார். ஆமென். உடனே சத்துரு கவனிப்பான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடனே சத்துரு கவனித்து என்ன செய்வான்? ஓ, இதை ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணணும். ஸ்தோத்திரம். இப்போ நமக்குள்ள சில கிருபைகள் இருக்கும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டான்னா எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் என்ன கொடுத்துருப்பார்? சில கிருபைகளை கொடுத்துருப்பார்.
அந்த கிருபைகள் வரங்களை அடையாளம் கண்டு கொண்டு செயல்படுவது தான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய என்னது வாழ்க்கை. அல்லேலூயா. என்ன புரிந்து கொள்ளும். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பெற்றுவிட்டோம் என்றாலே நம்மை தேவன் எதற்கு தெரிந்து கொண்டு சபைக்குள் வைத்திருக்கிறார் என்பதை நமக்குள்ள என்ன செய்திருவார், வெளிப்படுத்தி விடுவார். அப்போ நமக்குள்ள ஒரு உணர்த்துதல் வந்துடும். செய்திகள் கேட்கும்போது, நம்ம ஜெபிக்கும்போது, ரட்சிக்கப்படுறது தொடக்க நாட்களில் நமக்குள்ள ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் அந்த உந்துதல் என்ன உந்துதல் நமக்குள் உருவாயிட்டிருக்கோ அதை தான் கர்த்தர் அந்த நோக்கத்தை நம்மளை கொண்டு தெரிந்து கொண்டு என்பது அர்த்தம். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொண்ட மனநிலையில் நம்ம அறிக்கை பண்ணி ஜெபிப்போம், நம்ம நடந்து கொள்வோம், செயல்பட முற்படுவோம். இதை யார் வாட்ச் பண்ணுவா? சாத்தான் பார்ப்பான். நல்லா கவனிக்கணும். இப்போ அவன் என்ன செய்வான், இந்த நபரை குறித்து தேவனுடைய சித்தம் இது, ஆமென், அதற்கு அந்த சித்தத்துக்கு நேராக இவன் என்ன செய்யக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாது. தன் சிந்தையை என்ன செய்யக்கூடாது, கொண்டு போயிடக்கூடாது. இவன் செயல்பட என்ன செய்யக்கூடாது, முற்பட்டுறக்கூடாது என்பதில் யார் கவனமாக இருப்பான்? சாத்தான். சொல்ல புரியுதா? அல்லேலூயா. அதற்கு சத்துரு என்னென்ன சதித்திட்டங்களை உனக்கு எதிராக ஏவி விடணுமோ மனுஷர் மூலமா சில வார்த்தையை கொண்டா இருக்கலாம். பெரிய காரியம் வராது. ஆமென். பெரிய காரியம் வராது. சின்ன மேட்டரை கொண்டு விட்டுருவோம். முன்ன அப்படியே கொஞ்சம் தடுமாறிடுவோம். சைக்கிளில் டூவீலர்லாம் போகும்போது திடீர்னு வண்டு ஒன்று வந்து சின்ன வந்து கண்ணுக்குள்ள விழுமா விழாதா? விழுந்துடும். உடனே வண்டி என்ன ஆயிரும், தடுமாறி அவசரமாக போகிறதா இருக்கும். இன்னும் அப்புறம் நின்று கொஞ்சம் நேரம் தொடச்சி ஏதோ பண்ணிட்டு செல்வங்க எல்லாம் கை போட்டு நல்லா கசக்கிட்டு கண்ணு இவ்வளோ பெருசாக வச்சு நடக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பயணத்தில் ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வந்து விடுவார். தேவன் உன்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை செய்ய விடாதபடி தடுமாற்றத்தை கொடுத்து உன்னுடைய சிந்தையை வேறு வகை என்ன செய்திருவான், மாற்றி விட்டுருவான். புரிஞ்ச மட்டும் அல்லையிலே சொல்லுவான். வாழ்க்கையில் அது உண்மையான அனுபவம் தான் மட்டும் ஒரு அல்லையிலே சொல்லுவான். ஆமென். அதுக்கு அப்புறம் அந்த குறிக்கோள்ல நம்முடைய மனநிலை நிற்காது. சொல்ல புரியுதா? வேறு பக்கமாய் டிவைட் ஆயிடும், பிரிஞ்சிடும் மைண்ட். எப்பொழுதுமே தேவனுடைய காரியத்தை, ஆமென், தேவனுடைய காரியத்தின் மேலும் தேவ சித்தத்தின் மேலுடைய மனநிலை சரியாய் சீட்டிங் ஆனாதான் அல்லேலூயா அது வெற்றிகரமாக என்ன செய்ய முடியும். அப்படி அதில் உட்கார விடாதபடி சிந்தனையை சின்ன பிரச்சனை திசை திருப்பி விட்டு தடுமாற வச்சு நம்முடைய எண்ணத்தை என்ன செய்வான், பிரிச்ச பிறகு அந்த ஒரு சிந்தை உள்ள லட்சியம் அழுத்தமாய் நமக்குள்ள வராது. புரியுதா? வேறு பல தடுமாட்டத்தில் போய் சோர்ந்து போய் உட்கார்ந்துருவோம். ஸ்தோத்திரம். இந்த சோர்விலேருந்து அடுத்து எழும்பணுன்னா ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா சாந்தா என்ன செய்வான் தெரியுமா, அந்த ஒன்று உனக்கு எதிராக விட்டு சும்மா இருக்க மாட்டான், வேற பலதை போட்டு குழப்பம். அந்த தேவ சித்தத்தையே நீ மறக்கிற அளவில், அல்லேலூயா, தேவ சித்தத்தை நீ நினைச்சு கூட பார்க்காத அளவில், அல்லேலூயா, அந்த சிந்தனையை வேறு பக்கம் என்ன செய்திருவான், கலக்கி விட்டுருவான். ஒன்றில் பிள்ளைகளாக இருக்கும், அல்லது கணவனாக இருக்கும், அல்லது மனைவியாக இருக்கும், அல்லது பெற்றோராக இருக்கும், அல்லது சொந்த பந்துக்களாக இருக்கும், அல்லது அக்கம் பக்கம் உள்ளவர்களாக இருக்கும், ஏதாவது நிலையில். ஆமென். அதுக்கப்புறம் நம்ம அந்த மனநிலையை கொண்டு வரணும்னா நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும், தேவ செய்தியின் மூலம் தொடப்படணும், திரும்ப நம்ம ரெடி ஆகணும். செய்வோம், முழு மூச்சை செய்ய மாட்டோம், கொஞ்சம் அரைகுறையாக செய்வோம். முழு மூச்சை செய்தால் நேரடியாக கிரியை நடக்கும்.
அறகுறையாக செய்தால் அவங்க அலட்சியமாக கேட்குறவங்க போயிடுவாங்க. நிறைய காரியம் அதில் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அந்த ஏக இருதயத்தோடு, அந்த வைராக்கிய சிந்தையோடு, தேவன் எனக்கு இதை தான் எனக்கு ஒப்புவித்திருக்கிறார் என்ற அழுத்தமான அந்த மனநிலையோடு, ஆவியின் நிறைவோடு நம்ம செயல்படும் போது ஆமென், கரெக்டாக அங்கே பலிக்கும் செயல்பாடு. கொஞ்சம் மைண்ட் அங்கே இங்கே தடுமாறி போச்சுன்னா ஷார்ப்பாக அங்கே என்ன செய்யாது, செயல்படாது. நம்ம செய்வோம், ஆனால் அறகுறையாக இருக்கும். ஆமென். அதுக்கு தான் என்ன புத்தி வேணும், தெளிந்த ஒரு எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க. நம்ம அதிலேயே நின்று வேற ஏரியாவுக்கு போகுது. இது தேவையான ஆலோசனை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த ஸ்டெப்புகளுக்குள்ளே போனேன்னு நினச்சிட்டு இருந்தது, ஆனாலும் அதில் கொஞ்சம் விரிவாக்கத்து நேர போகிறது. அல்லேலூயா. கையை தலையில் சொல்லுவோம். சிம்சோனை தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். அவனை கர்த்தர் பெரிய ஒரு பராக்கிரமசாலியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படியே ரெண்டு பக்கத்து தூணையும் பிடிச்சு இழுத்துட்டான் இல்லையா? 300 நரியை பிடிச்சி வாளுக்கு வால் சேர்த்து கட்டி பந்தம் கொளுத்தி விட்டுட்டான்ல. ஆமென். ஒரே கழுதை தாடை இளம்புல எத்தனை பேர் கொண்டு தள்ளிட்டான்ல. அல்லேலூயா. என்னென்னமோ முயற்சி பண்ணி அவனை நினைச்ச முடியல, அசைக்க முடியலையே. ஆமென். அதுதான் அவனை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லா கவனிக்க வேண்டும். அவனை கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆமென், அபரிமிதமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அவனை கொடுத்தார். தேவன் அவனை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவன் கடைபிடித்து வாழ வேண்டியதான சில விதிமுறைகள் இருந்தது. ஆமென். அப்போ தேவ சித்தத்தை செய்யணும்னா ஆமென், நாம் அதற்கு கை கொள்ள வேண்டிய பல காரியங்களும் அவனை குறித்து சொல்லும்போது என்னென்ன அவனை குறித்து சொல்லியிருக்கு அந்த நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் எடுக்க பார்க்கலாம். சிம்சோனுடைய தாயாருக்கு தரிசனமான போது அவர் என்ன சொன்னார்? தரிசனமாகி பெறுவாய். கண்டிஷன், திராட்சரசமும் தாய்க்கே இந்த கட்டளை என்றார். அல்லேலூயா. அவனை குறித்து சொல்லும்போது இது சொன்னது மட்டுமல்ல, தலை வாசிப்போம். அவன் தலைமேல் சவரவன் கத்தி படலாகாது. இதாக்கும் நஸ்ரேய விரதம். அடுத்தது முதல் இருப்பான். நோக்கம், தேவன் அவனை தெரிந்து கொண்ட நோக்கம். ஆமென். இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கைக்கும் ரட்சிக்க தொடங்குவான். அப்ப தேவன் அவனை தெரிந்து கொண்ட நோக்கம். ஆமென். தேவ ஜனத்துக்காக தேவன் தெரிந்து கொண்டார். அவன் தாய் கூட திராட்சரசம் ஒன்றும் நினைச்சக்கூடாது, வருந்தக்கூடாது. பலவிதம் நிறைய கண்டிஷன்ஸ் பேசுகிறான். அல்லேலூயா. அப்போ இதை அவனுக்கு தெரிவித்து பக்குவமாக அவன் நினைச்சதாங்க வளர்த்தணும். ஆனால் அதை மீறி அவன் நினைச்சதுட்டான். தேவன் அவனுக்கு விதித்த கட்டளையை விட்டு என்ன செய்துட்டான்? பெரிய சம்பவம். அதை அந்த விளக்க விரும்பவில்லை தற்போது, அதுக்குரிய நேரம் அல்ல. அதனால் என்ன, அவன் செயல்பட்டான். அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள், தேவன் உன்னை எதற்காய் என்ன நோக்கத்தோடு தேவ சபைக்குள் தெரிந்து கொண்டு அபிஷேகித்து வைத்திருக்கிறார் என்பதை ஆமென் நீ சரியா புரிந்து வாழ வேண்டாம். அந்த தெளிவு உனக்கு இருக்கணும். ஆமென். எல்லாரும் சிம்சோன் அல்ல. ஆமென். ஆமென். எல்லாரும் தாவீதும் அல்ல. ஆமென்.
எல்லாரும் பவுலும் அல்ல, எல்லாரும் பேதுருவும் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் சிலரை தெரிந்து கொண்டு வைத்திருப்பார். இப்ப இங்க நீங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்னா, ஹல்லேலூயா, உங்க ஒவ்வொருவரையும் கொண்டு தேவன் பெரிய ஒரு திட்டத்தை அவர் வைத்திருப்பார். ஒரு நபர் வேற ஒரு நபருக்கு உன்னை என்ன செய்யக்கூடாது? கம்பேர் பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. உன்னை ஒருவேளை அவர்களை பார்க்கலும் மேன்மையான திட்டத்தோடு கத்த தெரிந்து கொண்டார், அல்லது சற்று குறைவான திட்டத்தோடு வேறு ஒன்று தெரிந்து கொண்டிருந்தார். சரி, அவங்க அப்படி தானே இருக்கிறான், அப்போ நம்மளும் அப்படி இருக்கலாம். இதுதான் பிரச்சனைக்கு. சரி, அவங்க சரியா சர்ச்சைக்கு போகிறதில்ல, அவங்க ஜெபிக்கிறது இல்லை, சரி நம்மளும் அப்படி இருக்கலாம், ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாம் போகும் இல்லையே, அப்படி எல்லாரையும் கத்த தெரிந்து கொள்ளலை. கையெழுத்தல்ல சொல்லுவோம். தேவ மக்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கணும். ஆமாம், இந்த சிறு பருவத்தில் நான் என்னுடைய வேகம், நான் உங்களுக்கு சொல்லி சைக்கிள்லையே கைப்பிரதி வச்சுட்டு போய் கொடுத்துட்டு நடக்கும். ஆனால் என்ன மாதிரி எல்லாரும் இல்லை. அல்லேலூயா. ஒரு நபர் கைப்பிரதி, இந்த விசுவாச கைப்பிரதி கழகத்தில் இருந்து பெரிய எக்கச்சக்க, அவருக்கு ஆசை உண்டு, ஆனால் அவர் செயல்படலை, அது வேறு விஷயங்கள் உண்டு. கொண்டு வந்து அடிக்க செல்ஃபெல்லாம் அடிக்க வச்சுருப்பார். நான் அவர்கிட்ட போய் தான் என்ன செய்வேன், கைப்பிரதி வாங்க போகணும். எங்கள் ஏரியாவிலேருந்து இப்படி 1 கிலோமீட்டர் ஷார்ட்கட்டில் போகணும், நெல் பயிர் போட்டிருக்கிற வயல் வழியாக போகணும். போயிட்டு அப்படியே பார்ப்பேன், சரி எல்லாம் என்ன கொடுத்தாருன்னா நல்லா இருக்குமா, ஆசையாக இருக்கு. கர்த்தர் ஊழியம் செய்யுது. அல்லேலூயா. அப்படியே அடிக்கடிச்சிருந்தேன், எல்லாம் ஒன்று எடுத்து பார்த்துட்டு ஒரு நாள் சொன்னேன், சரிங்க நீங்கள் எங்கே சும்மா தானே வச்சுருக்கிறீங்க, இந்த செல்ஃபோடு நாங்கள் கொண்டு வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் ஆண்டரை பற்றி மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லணும், நான் துடிப்பு. அப்போ அவர் பஞ்சராய் கிடக்கிறாருன்னு நானும் அவங்க கூட பஞ்சராய் கிடக்கிறாரு சொல்ல முடியுமா? முடியாது. உனக்கு தேவன் இதெல்லாம் பறித்து வைக்கிற ஒரு வாஞ்சியை ஒரு நாள் கொடுத்தாரு. அந்த தரிசனத்தை தான் இழந்ததி போட்ட கண்ணை கிடக்கு. அல்லேலூயா. எனக்கு இடத்தை கொடுப்பீங்களா? அவருக்கு கொஞ்சம் தான் கொடுப்பாரு, இதை காலி பண்ணிட்டு வாங்க. ஆனால் அதில் ரப்பர் ஸ்டாம்பு யாருக்கு ஸ்டாம்பு? அவருக்கு. ஆமாம், சீல். சின்ன பருவத்தில் அவர்கிட்ட அது கூட இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருப்பார். அப்போ தான் கொண்டு வந்து கொஞ்சம் கொடுப்பார். கொண்டு வந்துட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கொண்டு வந்து வீட்டில் பத்திரமா வச்சுட்டு யாரும் அதில் கை வச்சிடக்கூடாது. ஏன் அது இருக்கிறதெல்லாம் ஏசப்பாவுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்படியே நான் போவேன். ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது அதில் இடையில கொண்டு போயிருக்கிறேன். சைக்கிளில் போகும்போது சைக்கிளில் ஒரு கையில் வச்சுட்டு போவேன். இறங்கி எல்லாரும் கொடுத்துட்டு தான் சொல்லுவான், இது யாருக்கு மகன், என்ன இருக்க மகன், இவன் இவ்வளோ உற்சாகமாக இருக்கான்னு சொல்லுவான். சர்ச்சில் எல்லாத்திலும் முன்னே நிற்பேன். 4 சின்ன பையன் தான். அல்லேலூயா. இந்த மக்க ஃபோன் உண்டு, மக்க ஃபோன் இப்போ இந்த மக்க ஃபோன் இல்லை, இந்த இது தகடில் என்ன தகடு, இந்த தகர சீட்டு இருக்குல்ல, அதில் இங்கே வாய் வச்சு பேசுகிறதுக்கு சின்னதாக இருக்கும், இங்கே ஒரு வளையம் வச்சு வெல்டு பண்ணியிருப்பான், அங்கே போய் இப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். இதை வாயில் வச்சு பேசணும், நிறைய இடம் போகும். பாஸ்டர் ஒன்று சொல்லுவார், சொன்னதான் என்ன செய்வேன் எடுத்து பேசுவோம். அங்கங்கேயே நின்று இயேசுவை பற்றி சொல்கிறது அவ்வளோ வேகமாக இருக்கும். அவங்க பார்க்குறாங்களா, இவங்க அதெல்லாம் நமக்கு இல்லை, அவங்களுக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்படல, ஏன்னா கர்த்தர் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஒரு காரியத்தை நம்ம ஒப்படைச்சாருன்னா அதில் கர்த்தர் கவனமாக இருப்பார். ஆமென். இவனுக்கு கொடுத்த ஒரு தாளந்தை என்ன செய்கிறான்? ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் தாளந்தம் உண்டு. ஹல்லேலூயா. இவனுக்கு 2 தாளந்து கொடுத்தேன், என்ன செய்கிறான்? நீ அதை வச்சு புதைச்சி வச்சா பலன் இல்லை. அல்லேலூயா. அதை நீ செயல்படுத்துறேன். ஆமென். உன்னை மீண்டும் மீண்டுமாய் பெருக பண்ணுவாராம். எனக்குள்ள தேவன் அந்த பாரத்தை சுகபலத்தை கொடுத்தா பாருங்க, சும்மா இல்லைன்னா செயல்படுத்ததான் கர்த்தர் கிருபைகளை கொடுக்க ஆரம்பித்தார், வழிகளை திறக்க ஆரம்பித்தார். இல்லைன்னா நம்ம என்ன சுருண்டு மடையும் எங்கேயோ ஒருத்தர் இருந்தவர் காலையில் போயிட்டு அப்படியா சரி சர்ச்சுக்கு மட்டும் போனால் போதும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு மட்டும் போனால் போதும்,
பாரதில் காணிக்கை கொண்டு போட்டுடலாம், தோத்துரும். அதெல்லாம் நம்மளால முடியாது. அது அவங்களும் ஒப்படைச்சது எல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி தான் எங்கே தான் இருப்பேன், அங்கே தான் இருப்பேன். நீ தேவனுக்காக ஆமென் உனக்கு ஒப்புவித்த பொறுப்பு தாளந்து உனக்குள்ள அதை எரிந்து கொண்டே இருக்கும். ஆமென். அது உனக்குள்ள இருக்கிற அந்த அனல், ஹல்லேலூயா, அதை அடக்காத அனல் மூட்டி எழுப்பும். அப்போதான் அந்த செயல்பட கர்த்தர் என்ன கொடுப்பார்? கிருபை. ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு, எப்பவுமே நான் வாயை அசைஞ்சிட்டே இருக்கேன், கர்த்தரை துதிச்சுட்டு ஆவியில் நிரம்பி ஆண்டவரோடு உறவாடிட்டுருக்கேன். பின்னாடி ஸ்டாண்டிங்கில் நின்னவன் நான் முக்கால் பஸ்ஸில் நிற்கிறேன், என்ன அப்படியே பார்த்து நிற்கிறேன். அப்படி என்னோடய வயசு கம்மியானால நான் தைரியம் வந்துருந்தேன், இல்லைன்னா ஒருவேளை நம்மளை ஏதாவது திட்ட வரானு. என்னை பார்த்தா நான் அவனை பார்த்தேன். ஆனால் அவன் அங்கே நின்றுட்டு கொஞ்ச நேரம் என்னை பார்த்துட்டான், அழுறான். கண்ணிலேருந்து கண்ணீர் வடியுது, கண்ணீர் துடைக்கலாம். எனக்கு ஒன்றும் புரியல. நான் அப்படியே திரும்ப அவன் பார்த்தேன். மெதுவாக எனக்கு நேரம் வர ஆரம்பிச்சேன். எனக்கு நேரம் வரான். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஆவியில் தேவனோடு உறவாடி கொண்டே இருக்கும். அவனை சும்மா நிற்க, என்னை பார்த்தோன்னு ஈர்க்கப்பட்டான். அங்கே மெதுவாக வந்துகிட்டே இருக்கான். நான் இங்கேருந்து நின்றுட்டே இருக்கேன். என்னை அப்படியே பார்த்துட்டு பக்கத்தில் வந்து நான் இப்படி கம்பி இப்படி ஸ்டாண்டிங் தான், அவனை பக்கத்தில் வந்து நின்றுட்டு என்னை அப்படியே பார்த்துட்டு, நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்குறான். ஆமாம். உடனே தேவன் என்னை அபிஷேகித்தான். அவனை கையில் அப்படி கை வச்சு, தம்பி உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். அழுதுட்டான். பஸ் போயிட்டுருக்கு. 4 வார்த்தை தான் அவன்கிட்ட சொல்லியிருப்பேன். என்ன சொன்ன ஞாபகம் இல்லை. உனக்கு நான் ஜோமான்னு அப்படியே கையை வச்சு கண்ணை முடிச்சோம்மா வந்துட்டு தேவோட வல்லமை அவன் பாய ஆரம்பித்தது. அன்னைக்கு பஸ் இறங்கி அவன் போயிட்டான். எனக்கு அப்போ அந்த என்ன ஃபோன் நம்பர் ஒன்றும் நம்மகிட்ட இல்லை. சில வருஷங்கள் கழித்து அவனை பார்த்தேன். ஸ்தோத்திரம். அவன் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக வந்து நின்று கொண்டு. பார்த்தீங்களா, உன் ஆகாரத்தை எங்கே போடு? தண்ணீர் மேல் போடு, விதைக்காம இருக்காது. ஆமென். அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காணும். நமக்கு தெரியாது சில காரியங்கள், ஆனால் தேவன் ஏதாவது செஞ்சு தேர்ந்து கொண்டு இருப்பார். ஆமென். அதனால தான் விடாப்பிடியாக நான் இந்த யூடியூப்பில் கத்துற வார்த்தைகளை கொஞ்சம் பிரசங்கத்தை போடுறேன். யாருக்கு அது பயனடையட்டுமே. பயனடைந்திருந்தால் அவனுடைய பிரதிபலன் எங்கே தெரியும்? மேலே போனால் தெரியும். ஹல்லேலூயா. உனக்குள் தேவன், அதான் சிம்சோனுக்குள் தேவன் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, அந்த கொடுத்த அபிஷேகத்தின் நோக்கம் என்னவென்றால், ஆமென், இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கையிலிருந்து விடுவிப்பதற்காக கர்த்தர் அபிஷேகம். ஒரு நபருக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தால், ஆமென், சும்மா இல்ல. ஆமென். நீ அந்நிய பாஷை பேசி கை தட்டிட்டு போறதுக்கான அபிஷேகம். உனக்கு கொடுத்த அபிஷேகம் உன்னை கொண்டு தேசத்தில் ஏதோ ஒன்று செய்வதற்காக கர்த்தர். தேவனிடத்தில் கேட்கணும், அப்பா என்னது அபிஷேகத்தை நான் எந்த நிலையில் உமக்கு உண்மைதாய் ஒரு தகுதியானவன் அல்ல. உம்முடைய நோக்கம் என்னப்பா? என்ன தெரிந்து கொண்டது நோக்கம் என்ன? ஆமென். நீ 2 நோக்கத்தோடு என்ன சபைக்குள்ள வைத்திருக்கிறீர்களப்பா. அதை நான் செய்ய என்னுடைய கண்களை திறந்து விடும் ஆண்டவர். அதை அறிய என் கண்களை திறந்தரலும் என்று சொல்ல கேட்பா என்ற கையை வைத்தாலே சத்தமா தேவன் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்துக்கு நேராய் உன்னை நடத்தி கொண்டே இருப்பார். நமக்கு தெரியாது. ஆமென். ஆமென். நம்ம ஏக்கத்தோடு ஜெபம் பண்ணி இருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு தெரியாத ரோட்ல கர்த்தர் நம்ம கொண்டு போயிட்டு இருப்போம். கொண்டு போயிட்டு எங்கேயாவது கொண்டு விட்டு இதுக்கு தான் கொண்டு வந்து சொல்லுவார். கையவே தானே சொல்லுவோம். ஹல்லேலூயா. இதுக்கு தான்
வனாந்திரத்துக்கு போன வனாந்திரம் ஒண்ணுமே இல்லை. ஆனா தூரத்தில் ஒண்ணு தெரியுது, ஒரு ரதம் போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லு. தூரத்து தெரிகிறது, ஒரு ரதம் போகிறது. நான் நினைக்கிறேன் வனாந்திரத்துக்கு போகும்போது ஹல்லேலூயா அவன் பார்த்துருப்பான், எதுக்கு ஆண்டவரை கொண்டு வந்தார்? யாருமே இல்லையே, பெருமையான வனாந்திரமா இருக்கு, மனுஷர்களே இல்லையே, எந்த வீடும் இல்லையே. இதுதான் தேவன் செய்வது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு நபர் கைகத்திர வனாந்திரத்தை கொண்டு போனார். அங்க ஒரு மந்திரியினுடைய யாரு, கந்தாகை மந்திரியினுடைய பொருளாளர் போய்கொண்டிருக்கிறார். அவர் என்ன ஏசாயத்திற்கு புஸ்தகத்தை படித்துக் கொண்டு போகிறார். ஆமென். சத்தமா படிச்சுட்டு போயிருக்கிறான் பாருங்க. ஆமென். எப்படி படிச்சுட்டு போறான்? சத்தமா. ஆண்டு சொன்னார், நீ இந்த ரதத்துக்கிட்ட கொஞ்சம் சேர்ந்து போ. படிக்கிற சத்தத்தை கேட்ட உடனே, நீ படிக்கிறது உங்களுக்கு புரியுதான்னு கேட்டாப்படி. ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு நபரை தெரிந்து கொண்டால் நீ ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தேன். ஹல்லேலூயா. ஒரு இடத்துக்கு கொண்டு போறதே சும்மா கொண்டு போக மாட்டாங்க. ஆமென். அங்க ஏதாவது ஒன்று கர்த்தர் வச்சிருவார். அதுல நீ தெளிவா இருக்க. அவன் சொல்றான், ஒருத்தர் எனக்கு விளக்கி சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும்? யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அதை அந்த இயேசு பற்றி சொல்லப்பட்டது தான் படிச்சுட்டு போறான். ஹல்லேலூயா. ஆனா படிச்சுட்டு போறவனுக்கு இயேசு பற்றி சொன்னப்பட்ட தெரியல. எனக்கு ஒரு ஆள் சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும்? இந்த நிலையில எவ்வளவு ஜனங்களுக்கு தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் அவங்க எல்லாம் இயேசு சொன்னா கேட்க மாட்டாங்க. சிலவன் தான் எதுப்பா திரள் கூட்டம் கிடக்கு. உண்மையான ஆண்டவர் யார்? ஆமென் ஆமென். பாவத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ள வழி எது? ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு வழி நடத்துகிற தெய்வம் யார்? யாருக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும்? யார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரம் வழி நடத்துவது? உண்மையான தேவன் யார்? ஆமென். யார் உண்மையான தேவன் என்று ஆமென் கேள்வியோடு வாழ்கிற தினத்திலும் கூட்டம். அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க தான் உன்னை என்னை கர்த்தர் தெரிந்து கொள். கரங்களை ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. கேள்விக்கு பதிலை கொடுக்க தான் உன்னையும் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆமென். அவன் கேள்வி கேட்டு என்ன செய்வது? யார் எங்க போனா நிம்மதி கிடைக்கும்? யார் எனக்கு விடுதலை கொடுப்பா? யார் உண்மையான தேவன்? உள்ளத்தில் ஒரு கேள்வியோடு வாழ்ந்துச்சுப்பான். நீ அவன் பக்கத்தோடு போனா கூட நீ அவனும் கண்டுக்கிட மாட்டான். நம்ம சுற்றி எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. உன் குடும்பத்தில் எத்தனையோ பேர் நரகத்து நேராக போய் கொண்டிருக்கிறான். அவன் அவன் பக்தம் பாடுகிறான். நானிலும் முழுவதும் 1000 கோடி நாசத்தை நோக்கி செல்கின்றாரே. நானிலம் முழுவதும் 1000 கோடி நாசத்தின் வழியை செல்கின்றாரே. இயேசுவின் அன்பு எல்லையும் நெருங்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அன்பர் கதறுதல் கேட்டிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அன்பர் கதறுதல் கேட்டிடுதே. அன்பான தேவனுடைய அதில் ஒரு அருமையான ஒரு ஸ்டான்ஸ் உண்டு. சிறு பருவத்தில்
இந்த பாட்டை நான் கேட்டு கேட்டு பாடி பாடி அழுதுருக்கு. 2வது ஸ்டான்ஸோ, அமைதி இல்லை, நம்பிக்கை இல்லை, அழுகையும் கண்ணீரும் வாழ்க்கையிலே. அமைதி இல்லை, நம்பிக்கை இல்லை, அழுகையும் கண்ணீரும் வாழ்க்கையிலே. உறக்கமும் இல்லை, முழு உணர்வில்லை, உணர்ந்திடுவீரிதை வாலிபரே, உணர்ந்திடுவீரிதை வாலிபரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அன்பரின் கதறுதல் கேட்டிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அன்பரின் கதறுதல். நம்பிக்கையற்ற கல்லறை நாடி நாளினில் லட்சங்கள் செல்கின்றதே. நம்பிக்கையற்ற கல்லறை நாடி நாளினில் லட்சங்கள் செல்கின்றதே. திறப்பினில் நிற்க ஆளில்லை என்று திகைத்து கதறிடும் இயேசுவை பார். திகைத்து கதறிடும் இயேசுவை பார். அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அன்பரின் கதறுதல் கேட்டிடுதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இல்லாமல் மரிக்கிறார்கள். ஒருவன் இயேசுவோடு வாழ்ந்து மரித்தாலாமே, மரிக்கிற மனுஷனும் அவனை தூதர்கள் அவனை தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் கொண்டு போவார். நம்மை போல அவர்கள் மனிதர்கள். நம்மை தேடி வந்த இயேசு ஒரு மனிதன் மூலமாகத்தான் தேடி வந்திருப்பார். உன் மூலமாக அந்த ஜனங்களை நீ சந்திக்க உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்மேல் வைத்த தேவனுடைய அபிஷேகம் ஏதோ சில அந்நிய பாஷை பேசி சுய திருப்தி அடைந்து வாழ்வதற்கல்ல. அந்த அபிஷேகம் ஆமென் அழிவின் பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை தடுத்து நிறுத்துவதற்காக. உன் சொந்தங்களை பார், உன் குடும்பத்தாரை பார், உன் நண்பர்களை பார், உன்னோடு கூட படித்தவர்களை பார். அழிவு நோக்கி போய்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஒரு நாளாவது கண்ணீர் விட்டு நீ அழுது ஜெபித்ததுண்டா? ஆண்டவரே, என்னோடு கூட படித்தவர்கள், என்னோடு கூட பழகினவர்கள், என் சொந்தத்தில் பட்ட இன்னார் எல்லாம், அக்கம் பக்கம் உள்ள ஜனங்கள், நான் பார்க்கிற ஜனங்கள் எல்லாம் அழிவு நோக்கி போகிறாங்கப்பா. இவர்களுக்காகவும் இந்த சிலுவையில் ரத்தம் சிந்தனீரே, இந்த சிந்தனை ரத்தம் இவர்களுக்காகவும் சிந்தனீரே. தயவாய் அவரை சந்தி, அவர்களோடு நம்முடைய அன்பை நான் அறிவிக்க எனக்கு கிருபை தாரும், தைரியம் தாரும், வார்த்தையை தாரும், வாய்ப்பை தாரும் என்று ஜெபிக்க. அப்படி நீ ஜெபிக்க ஆரம்பிச்சா அவன் உன்னை ஒரு நாள் கொண்டு போனான். நீ எல்லாம் விட்டுட்டு ஊழித்து வான்னு சொல்லலை. அப்படி எல்லாருக்கும் அப்படி அழைப்பு இல்லை. கிடைக்கிற நேரம் அவன், கிடைக்கிற நேரம் அவன். அல்லேலூயா. யாரை சந்தித்தாலும் உனக்கு ஒரு எண்ணம் ஓடணும், இவர்களுக்கு எப்படி ஆகிடும் இயேசுவை சொல்லணும். யாரோடு நீ பழகினாலும் உனக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகணும், இவர்களை எப்படி இயேசுவை சொல்வது. உலக பிரகாரமான சில காரியங்களுக்கு தான் அவர்கள் உன்னை சந்திக்க வந்திருப்பார்கள். உனக்குள்ள ஒரு சிந்தையில் ஜெபம்
ஏறெடுத்து கொண்டிருக்கணும். அப்பா உண்மை பெற்று ஒரு வார்த்தையாக சொல்ல நான் வாய்ப்பை தாங்கியதில்லை. சூழ்நிலை எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கப்பா. எழுந்து ஜெபித்து கொண்டே சிந்தித்து கொண்டிருந்தேன்னா ஆமென். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் பேசின வந்த காரியம் ஸ்லோ பண்ணுவாங்க. அடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பாக தரக்கு. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ஃப்ரீயாக தானே இருக்கிறீங்க. ஆமாம், வாங்க சர்ச்சுக்கு வாங்க. ஆண்டவர் இயேசுவே உங்களை நேசிக்கிறார். ஒரு சகோதரி தான் டீச்சரை ஒர்க் பண்ணுறாங்க. எப்பொழுதும் ஆண்டவரோடு சஞ்சரிப்பார். போகும்போது இவர்களோடு மகளே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு மட்டும் சொல்லு. அவ்வளோதான். நிறைய பக்கத்தில் அப்படியே ஜோம் பண்ணிகிட்டே போனாங்க. அவர்கள் ஏதோ பிரச்சனையோடு இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்பது அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. இவன் பக்கத்தில் நின்னோன்னு அவங்க எப்படி பார்த்தாங்க? அவர்களோடு கூட அப்படியே கீழே உட்காந்துட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார் அழுதுட்டாங்க. ஒரே வார்த்தை அழுதுட்டாங்க. கடைசியில் பார்த்தா குடும்பத்தில் எல்லாரும் அவர்களை வெறுத்து தள்ளப்பட்டதில் இருந்தாங்க. அவன் கேட்டது, என்ன இயேசு நேசிக்கிறாரா? பார்த்தீங்களா? அந்த அன்பிற்காக ஏங்குகிற உள்ளங்கள் அநேகம். சொன்னது, இந்த இயேசு பற்றி நீங்கள் அறிய இன்னிடத்துல சர்ச்சு அங்கே வாங்க. மறுவாரம் சர்ச்சுக்கு இவங்க போகிறதுக்கு முன்னே அவங்க வாசலை காத்து முன்னில் இருக்கிற அபிஷேகம் ஆமென் வீணடித்து விடாதே. ஆமென். அந்த அபிஷேகத்தை நிரம்பி ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். அல்லேலூயா. அந்த வார்த்தை இரவு முழுவதும் துணித்து கொண்டு இருக்கும். ஆமென். காரணம், யாரையும் தேவையற்றவல்ல கதை தெரிந்து கொள்ளவில்லை, தேவையோடு தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சிம்சோனை கதை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனத்தை பெலிஸ்தருடைய கையிலிருந்து விடுவிக்கும்படியாக செய்தான் சில காரியங்கள். ஆனால் தேவன் அவன் அபிஷேகத்தினுடைய மதிப்பை மறந்து விட்டார், தவற விட்டு விட்டார். இதே போல் அந்த அபிஷேகம் அவனை வீணடித்தது. அவருடைய ஆசைகள், அவருடைய இச்சைகள், அவருடைய கண்ணை கவர்ந்த அழகுகள் தான் அவனை இழுத்தது. உன்மேல் தேவன் வைத்த அபிஷேகம், உன்னை தேவன் தெரிந்து கொண்டதான அந்த அழைப்பு, அந்த தரிசனத்தை ஆமென் இழக்க பண்ணுவதற்காக ஆமென் ஏராளம் உன்னை சுற்றி நெருங்கிக் கொண்டு நிற்கும். உன்னை உலகத்தில் உள்ள அழகுகள், ஆசைகள், இச்சைகள் உன்னை இழுக்கும். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற விடாதபடி சத்துரு அவன் பக்கம் திரும்புவான். தேவனுடைய பிள்ளைகளை விழிப்பாக இருக்கணும். ஆமென். தேவன் ஒரு நபரை தெரிந்து கொண்டார் என்றால் பரலோகமே சந்தோஷப்பட்டு உங்களையும் என்னையும் குறித்து பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டு நினைக்கிறான், என் மகனுக்கு என் மகளுக்கு இந்த உலகத்தில் இத்தனை ஆண்டுகள் நான் கொடுக்கிறேன். ஆமென். எத்தனை பேரை என்னென்ன வழி நடத்தினான், எத்தனை பேருக்கு கண்ணீரோடு ஜெபித்தான். ஆமென். எத்தனை பேருக்கு என்ன பண்ணி சொன்னான் சொல்லி எதிர்பார்த்து கொண்டு ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் போகும்போது ஆமென் வேதம் சொல்லுகிறது, அவனவன் சரீரத்தை செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி ஆமென் கிறிஸ்துவின் நியாயசபைக்கு முன்பாக நிற்கும்போது ஆமென் உன்னை பேர் சொல்லி அவர் அழைப்பார். ஆமென். என் மகனே, உனக்கு இந்த பூமியில் நான் கொடுத்த நாட்கள் வீணடிக்கவில்லை. எனக்காக நீ செய்தாய். நீ கண்ணீருடைய ஜெபித்தது, நீ சுவிசேஷம் சொன்னாய். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீ வேதனைப்பட்டு ஜெபித்தாய். நான் அவர்களை சந்தித்தேன். ஆமென். இவர்கள் எல்லாரும் உடைய சுவிசேஷத்தின் மூலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாரும் நீ ஜெபித்த ஜெபத்தின் மூலமாய் பலனடைந்தவர்கள். அந்த கர்த்தருடைய தலையில கிரீடத்தை சுட்டி ஆமென் பரலோகத்தில் உன்னை கனப்படுத்துவார். அப்படி ஒரு நாள் இருக்கு. ஆமென்.
இந்த உலகம் உன்னை மறக்கும், இந்த உலகம் உன்னை வெறுக்கும், இந்த உலகம் உன்னை தள்ளும். ஆமென். ஆனால் இரு கரம் நீட்டி உன்னை வரவேற்க கர்த்தர் ஆயத்தம் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்திற்கு நீ எதை செய்தாலும் பலன் இல்லை, பாராட்டு இல்லை. தேவனுக்கு அதை செய்வதற்கு பலனும் பாராட்டும் பரலோகத்தில் காத்திருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் பிரயாசம் அதற்கு. ஆமென். இந்த நிலையை தடுக்க சத்துரு கிரிச்சு. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய போர்க்களம், இந்த பொல்லாத ஆவிகளுடைய பேசலால் எண்ணிலடங்காத பொல்லாத ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராகவும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எதிராகவும் தான் இந்த போராட்டம். பேசலாம். பேதுரு பார்த்து கதை சொன்னார் பாருங்க, என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். வெளிப்பாடோடு கூட சத்தியத்தினுடைய சபையை நீ கட்டி எழுப்புவா என்றால் அதை மேற்கொள்ள எந்த வல்லமைக்க முடியாது. அதான் பவுல் சொல்றாரு 1-2 கொரிந்தியர்ல 10வது அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசியுங்கள். அங்கு சொல்லுகிறார், நாங்கள் மாமிசத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தாலும், நாங்கள் மாமிச சரீரம் உடையவர்களாய் இரத்தமுடைய சரீரம் உடையவர்களாக நாங்கள் பூமியில் நாங்கள் வாழ்ந்தாலும், அப்போ போர் எதல்ல, மாமிசத்தின்படி அல்ல. நாங்கள் மாமிச சரீரத்தில் வாழ்கிறோம், மாமிச ரத்தம் உள்ள மனிதர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் போர் செய்வது எதன்படி அல்ல, மாமிசத்துக்கு ஏற்றபடி உள்ள போர். எங்களுடைய போராயுதம் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாய். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், எந்த பிரச்சனை வந்தாலும், ஆமென், அல்லேலூயா, யார் மூலம் வந்தாலும், அல்லேலூயா, அவர்களை நீ யாரை பார்க்காத, எதிரியாக நினைக்க. நல்லா புரியுது. இந்த இருதயம் உங்களுக்கு எனக்கும் வேணும். ஆமென். இதாக்கும் மன்னிக்கிற இருதயம். என்ன இருதயம்? இயேசுவை பிடிச்சி முத்தம் கொடுத்தான். முத்தத்தினார் அவர் சொன்னார், சிநேகிதனே, என்னென்னு கூப்பிட்டாரு, சிநேகிதனே, முத்தத்தினாலே மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறாங்க. நம்மளை பார்த்து யாராவது ஒன்று சொன்னால் தோத்துரும், கையில் கடாரி வச்சுட்டாங்க, முத்துறது மாதிரி போயிட்டு பின்னாலோடு கத்தி ஏற்றிடும். அவ்வளோ தூரம் மனுஷனுடைய இருதயம் என்ன இருக்குது, வெறி கொண்டு இருக்கு, திரும்பல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உண்மையான ஆவிக்குரிய வாசனை உள்ள வாழ்க்கை என்பதான் நாம் பேசிட்டு இருக்கோம். கையை வைத்தாலே சொல்லு, இயேசுவை பிடிச்சு அடியோடின்னு அடிச்சு சிறுவேல ஆடிகளில் அடித்து தொங்க விட்டு சரீரம் முழுவதும் நிலம் போல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் கீழே நின்றுட்டு அவரை கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன அடிக்கிறாங்க? என்னன்னு சொல்றாங்க? சொல்லுதான் இருக்கிறேன். பாரு, தேவகுமார் தான், நான் தேவகுமாரன்னு எருசலேம் பூரா சொல்லி நடந்துட்டு இருந்தா. அப்படி நிறைய பேர் இவனை நம்பி பின்னாடியும் போனாங்க. கொஞ்சம் பேர் வியாதியும் கொண்டாச்சு, அது கொண்டாச்சு, இது கொண்டாச்சுலாம் சொல்லி நடந்தாங்க. நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் சிலுவையிலிருந்து இறங்கி வார். அப்போ தான் உண்மை என்ன செய்கிறோம், விசுவாசம் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவருக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கேன் இல்லையா? பேசுகிறார், கோபம் வந்திருக்குமா? வரல. இயேசுக்கும் வரல, சேவானுக்கும் வரல, பவுலுக்கும் வரல, உனக்கு வருது. இந்த கால கிறிஸ்தவர்களுக்கு தான் வருது. அதான் அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார் அந்த இடத்துல?
பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று சொல்லு. ஓ, அவரை தூசித்தவர்களை கூட அவர் இயேசு என்ன செய்தார்? மன்னித்தார். கோபப்பட்டாரா? அவரை அந்த இடத்துல கூட இயேசு அவர்களை என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார். ஆமென். அந்த குணம் நமக்குள்ள வரணும். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்றோம். அல்லேலூயா. அப்போ நமக்கு எதிராக பேசுகிறவர்கள் மேல் அல்ல நாம் பாய வேண்டியது. நாம் தேவ சமூகத்தில் முழங்கால் இருக்கணும். உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? சொல்லு, ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லிடுறேன். உங்களை நிந்திக்கிறவர்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அவங்க நன்மை செய்யுங்க. அவர்களுக்கு கண்டுக்கணும். ஓகே, மறுநாள் என்ன பேசிட்டேன், நாளை மறுநாள் காலையில் பார்க்குறீங்க, பார்த்தோன்னா நம்ம சீறு சாடிடும். பார்த்துட்டு மனசு கஷ்டம் வைக்கக்கூடாதுன்னா அது பிரச்சனை. மனசுக்கு வைக்கக்கூடாது. உள்ள சரக்கை வச்சுட்டு இருந்தாச்சுன்னா மறுநாள் பார்த்தா வரம் பாரு நெட்டு பயங்கரமாக உட்காந்துட்டு நம்ம முறுகிட்டுருப்போம். அப்போ இன்னும் உள்ள என்ன செய்யலை? மாறலை. அதான் பிரச்சனை. உள்ளே மாறுறதுக்காக நம்ம இவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பார்த்தோன்னா நம்ம இப்போ பார்க்குறோம். திடீர்னு ஹலோ என்ன நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் பார்க்குறோம், மிஸ் பண்ணுறோம். அவர் தாங்க முடியலை. ஏன்? நேற்றே தான் இப்படி இருந்து ஆளை திட்டுனேன், என்னை பார்த்தா என்ன விஷ் பண்ணுறேன். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிம்மதியே இருக்காது. அதான் விஷயம். ஒரு நாள் 2 நாள் ஆகி போச்சுனாலே அதுக்கப்புறம் நம்மளை அவன் என்ன செய்ய மாட்டான்? திட்டவே மாட்டான். பிரைசலா. இப்போ தேவ மக்களுக்குள் உண்மை போன்ற ஒரு சிந்தை எனக்கு தாரும். ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. நம்ம முயற்சி அல்ல. கையை வைத்தாலே சொல்லுவோம். கேட்கிற வசனத்தை முன்ன வைத்து ஆமென். ஏசப்பா வேதம் சொல்றது கிறிஸ்து இயேசு இருந்த சிந்தியை உங்களிடத்தில் இருக்க கடவுள் சொல்லியிருக்க, என்கிட்ட இல்லை, தயவு செய்து தாருன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டது. அதனால் மாமிசத்தின்படி என்ன அல்ல, போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்கள் போராயுதம் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலம் உள்ளதாக. ஆமென். அல்லேலூயா. எதை நிர்மூலமாக்க? அரண்கள். ஆமென். இந்த அரண்கள் எது? எதற்கு இந்த அரண்? யார் கட்டின அரண்? ஆமென். அறியணுமா அறியண்டாமா? அறிஞ்சிக்கலாம். தோத்திரம். இன்னைக்கு கேட்டதை நீங்கள் மனசில் வச்சு நல்ல ஜோமண்டி ஆயத்தமாக இந்த அரணை பற்றி அடுத்த வாரம் பேசலாம். ஸ்தோத்திரம். இந்த அரண் எது? இந்த அரணை யார் கட்டுறா? இந்த அரணை எங்கே கட்டுறா? அப்படி அறியணுமே வேண்டாமா? அறியணும். கத்திரி சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் அறியலாம். முழங்கால் பட்டியலும் சோப்பணும். மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தோம். மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்கள் போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவர்கள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாய் தேவ பலம் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி ஆமென். ஒன்று என்ன நீர் தெரிந்து கொண்டு அபிஷேகத்திற்கு ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். எனக்கு அதற்கு கிருபை தாரும். ஆமென். ஆமென். மாமிச பிரகாரமாய் சிந்தித்து மாமிச பிரகாரமாய் யுத்தம் செய்யாதபடி, பிறரோடு போராடாதபடி ஆமென். அல்லேலூயா. என்னை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் அப்பா. என் சொல்ல தெய்வ சோதரப்போடு வெள்ளம் சொல்லிவிட்டேன். ஆமென். அல்லேலூயா. நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். அதாவது இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் அப்பா.
நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை கேட்டு தாவீதும் சொன்னி தேவன் ஒரு நோக்கத்தோடு அவனை அபிஷேகித்து அவன் சில வாழ்வதற்குரிய சில கட்டுப்பாடுகளையும் சொல்லி தேவன் அவனுக்கு விதித்த கட்டளைகளை மீறினபடியினால் தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக வைத்திருக்கிறார் என்றுள்ள அந்த தேவ நோக்கத்தின் திட்டத்தையும் அவன் தவற விட்டதனால் வாழ்க்கையை கெடுத்து கொண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறார். இதுபோல எங்களை நீர் அபிஷேகத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டு ஆமென் தேவ சித்தத்தை செய்ய கத்த கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்தவர்களுக்கு தராசிரித்து அனுப்பும் பெரிய காற்று செய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.